பீஸ் மேக்கர் எபிசோட் 4 பிரேக்டவுன் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வீல் பண்ணியிருக்காங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ வீட்டை கூட இறங்கிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா செனேட்டரை போட்டு தள்ளிட்டு இந்த மிஷினை முடிச்சுட்டு எல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸ் போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை என்னடா பண்ண அப்படின்னு கேட்கும்போது நான் அதை போட்டு தட்டேன்டா அதை என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. பட் ஒரிஜினலாக அதை ஒரு போட்டு தள்ள எடுத்து மறைச்சு வச்சுட்டு இருந்திருக்காப்புல. அண்ட் பார்த்தீங்கன்னா விஜிலாண்டி தன்னோட காலையே பார்த்துட்டு இருக்காரு. அட பாவி என்னோட சுண்டு வரல வெட்டிட்டானேடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் காலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் இவங்க ஜூடோ மாஸ்டரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது இருறா போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே கன் எடுக்க இருங்கடா அவனை போட்டு தள்ளக்கூடாது, இவனை வச்சு இன்ஃபர்மேஷன் எதனா எடுக்கலாம், பட்டர்ஃப்ளைஸை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவனை ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஹெட் குவார்ட்டர்ஸ் போனதுக்கப்புறம் மர்னுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ் மேக்கரை கேள்வி விடுறாரு. ஏன்னா நான் ஒருத்தனை கொல்ல சொன்னா நீ எதுக்கடா கொல்லலை, நீ எதுக்கடா கில்லராக்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும்போது நீ குழந்தைங்களை கொண்ட சொன்னாடா அதெல்லாம் நமக்கு செட் ஆகுது. அண்ட் வெப்பனில் அந்த டவு சிம்பிளுமே கிடையாது மென்ஷன் பண்ணியிருப்பாரு. என்னதான் பார்த்தீங்கன்னா அவர் சப்ப கட்டு கட்டினாலும் உண்மையாக பார்த்தீங்கன்னா உண்மையாக அவர் குழந்தைங்களை கொல்லணும் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் திருந்தணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துட்டு இருக்காரு. அண்ட் நீ குழந்தைங்களை கொல்ல சொன்ன எதுக்குன்னே சொல்லலை அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ளாஷ்பேக் மாதிரிலாம் ஒன்று காட்டிட்டு இருப்பாங்கல்ல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்துட்டு அவர் அண்ணனை அவரே அடிச்சு கொண்டு வந்திருப்பாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன சண்டை தான், தெரியாமல் தான் நடந்துட்டு இருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா அது அப்போ நடந்ததுனால அது அப்போந்தே அவருக்கு ஒரு பிடிஎஸ்டி மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம். அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களை கொள்றது அவருக்கு ஏதோ தப்புன்ற மாதிரியே ஃபீல் ஆகிட்டு இருந்திருக்கும். பீஸ் மேக்கரை அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மாதிரி தான் காட்டிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவர் மேட் ரீட்டரை பற்றி மென்ஷன் பண்ணுவார். மேட் ரீட்டர் லேட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காமிக்கில் அப்படி ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மேட்ரு லெவலில் எல்லாத்தையுமே சாப்பிடுவாப்பில், எல்லாத்தையுமே சாப்பிட்டு ஜீரணம் பண்ணுற தலைமை இருந்துகிட்டு இருக்கு. நான் கூட தான் வேலை செஞ்சேன், ஒரு பர்கர் ஷாப்பே சாப்பிட்டான் அப்படி மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டருக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ். அண்ட் இப்போ பீஸ் மேக்கர் விஜிலாண்டி ஒரு காரில் போயிட்டு இருக்காங்க. இந்த காமெடி காம்போ சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா நல்ல வேலைப்பா நீ எங்கள் உண்மையை சொல்ல அதை நினச்சா பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் ஆந்தி வேலை தான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போய் அவரோட வீட்டுக்கு போய் அங்கே இருந்த தன்னோட ஹெல்மெட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துகிட்டு வரதுக்காக சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே தான் அவங்க அப்பாவோட அந்த ஒரு ஒயிட் ட்ராகன் சூட்டையுமே காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அவர் எல்லா ஹெல்மெட்டையும் எடுத்துகிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல பக்கத்து வீட்டில் ஒரு கேரக்டர் இருக்கும்ல ஒரு தாத்தா, அந்த தாத்தா கூட பேசிட்டு இருக்காரு. பேட்மேன் வந்துட்டு ஒரு ஹீரோட, நீ வந்துட்டு ஒரு வில்லன்டா, நீ சூப்பர் ஹீரோவே கிடையாது அப்படி மாதிரி பேசிட்டு. பேட்மேனுக்கு நிறைய வில்லன்ஸ் இருக்காங்க, அதான் வந்து அவன் சூப்பர் ஹீரோ, உனக்கு வில்லனே இல்லை, நீ எல்லாம் ஒரு ஹீரோவே கிடையாது அப்படின்னு பேசும்போது அப்படியா எனக்கு ஏன் தெரியுமா வில்லனே இல்லை, ஏன்னா நான் அத்தனை பெரிய எதிரிகளை எல்லாம் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் மெஷர் பண்ணியிருப்பாரு. பாத்தியா பேட்மேன் யாரையும் கொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் பேட்மேன் யாரையும் கொல்ல மாட்டான், ஆனால் அவன் கொல்லாமட்டதுனால எத்தனை பேர் இன்டெரக்டாக செத்துருக்காங்கன்னு தெரியுமா? பேட்மேன் ஒருத்தனை பிடிச்சுவான், ஜெயிலுக்குள்ளே போடுவான், அவங்க ரிலீஸ் ஆவானுங்க, அப்புறம் நிறைய பேர்த்த கொள்ளுவானுங்க, திரும்ப உள்ளே போடுவான், இதான நடந்துகிட்டு இருக்கு அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. என்னதான் கோவத்தில் வேகமாக அதை பேசிட்டு போனாலும் அதை ஒரு செகண்ட் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது உண்மைன்ற மாதிரி தான் தெரியும். அடா பாவி என்னையவே யோசிக்க வச்சுட்டேடா பேட்மேன் ஃபேன் என்ன அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் அவர் பேசுறது யோசிச்சு பார்க்கும்போது தோணும். உண்மையிலேயே அது கொஞ்சம் என்னதான் ஃபாஸ்ட்டாக பேசினாலும் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கான்வர்சேஷன் தான். அந்த ஒரு டைலாக்குள்ளேயே அவ்வளோ விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த இடத்துல தாத்தா அவங்க அப்பா மாதிரி நீ ஜெயிலுக்கு போகிறா அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் அவருக்கு தெரிய வருது இவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை அந்த இடத்துல ஃப்ரேம் பண்ணி ஜெயிலுக்குள்ளே வச்சிருக்காங்க அப்படின்றது. அந்த பக்கம் ஃபோன் போட்டு அவங்களுக்கு நான் கேள்வியை விட்டுட்டு இப்போ ஒரு அப்பாவை பார்க்கறதுக்காக ஜெயில் போகிறாரு. தடுத்து நிறுத்தத்துக்காக அடபியா வந்துட்டு இருக்காங்க. அடபியா பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பா நீ சின்ன வயசில் டார்ச்சர் பண்ணியிருக்கான், அதுக்கு எதுக்குடா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது என்னதான் இருந்தாலும் எங்கள் அப்பா நான் அவனை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க அப்பனவே பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ் மேக்கரை அசிங்கப்படுத்தி அமுச்சு விட்டுறான். உன்னெல்லாம் எனக்கு சின்ன வயசுலேயே பிடிக்காது, ஒழுங்காக கிளம்பிடு அப்படின்ற மாதிரி மிரட்டி தான் அமுச்சு விட்றாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா விஜிலாண்டி வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. விஜிலாண்டியை பார்த்த உடனே அடபியா கண்டுபிடிச்சிடுறாங்க, நீ தான்டா அவன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜிலாண்டி மழுப்பிக்கிட்டு இருப்பான். அடபியாவும் விஜிலாண்டியும் வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க அப்பனால தான் இந்த பீஸ் மேக்கருக்கு எவ்வளோ பிரச்சனை, அவங்க அப்பா இல்லாமல் இருந்தால் பீஸ் மேக்கர் நல்லா இருப்பான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐடியாவை கொடுத்து விட விஜிலாண்டி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் மேலே பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டியை தூக்கி அடிச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே வந்துடுறான். கண்ணாடி போட்டு ஏதோ ஒரு நேர்டு மாதிரி இருக்கானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பயபுள்ள மற்றவங்களெல்லாம் போட்டு இவனே பொழந்து கட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபைட் சீக்வன்ஸ் வந்திருக்கும். நான் கூட போய் பார்த்தீங்கன்னா இவன் தான் அவங்கள வேணும்னே வம்பிழுப்பான், நான் கூட வம்பிழுத்து அடி வாங்கிட்டு வர போகிறானோ அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக தக்காளி பார்த்தீங்கன்னா அத்தனை 3 பேரையும் போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. அதுவும் 3 பேரையும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சு போடுறதுக்கு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்கல, அசால்ட்டாக அடிச்சு போட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு நீ ஒரு மோசமான அப்பன் அப்படின்னு சொல்லும்போது ஆஃபீஸர் என் பையனை என்ன கொல்ல பார்க்குறான், என் லாயரை கூப்பிடுங்க அப்படி மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இந்த பக்கம் கத்திட்டு இருப்பாரு. ஸோ பார்த்தீங்கன்னா பீஸ் மேக்கர் தான் அந்த கொல்லாம் அமைச்சிட்டான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் டிராகன் மனசில் ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வச்சிருச்சு. அண்ட் இந்த பக்கம் ஹெட் குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஜூடோ மாஸ்டர் எஸ்கேப் ஆயிருந்திருப்பான், அவனை கட்டி போட்டது. இப்போ அவனுக்கு நம்ம பீஸ் மேக்கர் பார்த்தீங்கன்னா சின்ன சண்டை நடந்துட்டு இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எகைன் அங்கே ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சீட்டோஸ் பாக்கெட் ஒன்று பறந்து போயிட்டு இருக்கோம். அவன் இந்த இடத்துல தான் இருக்கான்றதை லைட்டாக நமக்கு ஹிண்ட் பண்ணுறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேத்துக்குள்ளேயே இப்போ ஒரு செகண்ட் ரீமேட்ச் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பீஸ் மேக்கர் பார்த்தீங்கன்னா ஜூடோ மாஸ்டர் தோக்கடிக்கிற மாதிரி போயிடுவார். பட் அந்த பக்கம் அடபியை வந்து ஜூடோ மாஸ்டர் சுற்றுவாப்பில். அதுக்கு முன்னாடி ஜூடோ மாஸ்டர் நீ நினைக்கிற மாதிரி பட்டர்ஃப்ளைஸ்லாம் கிடையாது அவங்க அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சுட்டு தள்ளி இருந்திருப்பான். ஐ மீன் அவங்களாம் நல்லவங்கன்னு சொல்ல வந்திருக்கானே
என்னவோ பட் பார்த்தீங்கன்னா பொட்டுன்னு சுட்டு தள்ளிட்டா. இது வரைக்கும் அவள் யாரையும் சுட்டதில்லை நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணுது. அண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் அதை ஜெயிச்சேன் ஏன்டி இப்படி சுட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா பீஸ் மேக்கருமே காண்டாயிட்டு இருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப அகைன் ஜூடோ மாஸ்டர் தூக்கிட்டு வந்து உள்ளே கட்டி போட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குவாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு ஃபைட் சீன் வைக்கணுன்றதுக்காகவே அவன் வந்துட்டு வெளியே வந்துட்டு உள்ள போன மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. ஜூடோ மாஸ்டருக்கு இந்த சீசனில் என்னதான் பெருசாக வேலைன்னு தெரியல, சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம அடபியா வந்துட்டு உன் ஃபேமிலியில் என்ன நடந்துச்சு நான் உன் ஃபைலில் பார்த்தேன் அப்படின்னு அடபியா அதுக்கு முன்னாடி சீன் சொல்லியிருப்பாங்கல்ல. இப்போ ஹார்ட்கோட் கிட்ட போய் டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ் மேக்கர் கேட்குறாரு, என் ஃபைல்ஸில் ஏதோ போட்டுருந்துச்சாமே என்ன போட்டுருச்சு அப்படின்னு கேட்கும்போது, உன்னால தான் உன் பிரதர் சின்ன வயசில் செத்தான், அதுக்கு உங்கள் அப்பனுமே ஒரு காரணம், உங்கள் அப்பா தான் உனக்கு சின்ன வயசில் ட்ரைனிங் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாப்பில். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதை கேட்டுட்டு ஓ நம்மளால தான் இப்படி இருக்கோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குற்ற உணர்ச்சிலையும் சரி ஒரு கவலையில் சரி போய் நல்லா குடிச்சுப்புட்டு தம் அடிச்சுட்டு டான்ஸ் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படியே அந்த பட்டாம்பூச்சிக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் அதுக்கு சாப்பாடை போட்டு புகையை விட்டுட்டு இந்த பக்கம் அவர் கீழே படுத்துட்டு இருக்கும்போது அந்த பட்டர்ஃப்ளையும் சரி அந்த கழுகும் சரி ரெண்டுமே ஒரு கிட்ட வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவர் வந்துட்டு ரொம்ப கவலையில் இருக்காரு, இதுவுமே அவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் அடபியை பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளென் டாய் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு கம்பெனியை பற்றி பார்க்குறாங்க. ஸோ இதை பற்றி மேர்ன் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லும் போது அப்படியா நீ எடுத்து வை நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுறாங்க. நம்ம மேர்னுமே வந்துட்டு ஆக்சுவலி ஒரு பட்டர்ஃப்ளை தான் இந்த இடத்துல ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அடுத்த எபிசோடில் அது இன்னும் டீட்டெயிலாகவே சொல்லி தந்திருப்பாங்க. அவள் தான் இந்த வீடியோ நான் சொன்னது அதே விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த எபிசோட் பிரேக் டவுனில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை பை.